மொதல் விஷயம், அக்டோபர் 9ஆம் தேதி பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக்கை வந்து முன்னெடுக்குது. அதுவும் குறிப்பா வந்து காபுல், கோஷத், ஜலாலாபாத், பக்டா அப்படிங்கிற பகுதி எல்லாத்துலேயுமே வந்து பாகிஸ்தான் தான் முதல்ல வந்து ஆப்கானிஸ்தான் மீது இந்த தாக்குதலை வந்து முன்னெடுக்குது. அந்த தாக்குதலில் கூட ஒரு தார்மீகம் இருக்கான்னு பாருங்க பாகிஸ்தான்கிட்ட. நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் குறிவைத்த எல்லாமே வந்து தீவிரவாதிகளுடைய புகலிடம். குறிப்பா அந்த மர்கா சுபான் அல்லாங்கிறது வந்து தீவிரவாதிகளுக்குன்னு பிரத்யேகமா இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில தான் நம்ம வந்து தாக்குதல் நடத்தணும். பொதுமக்கள் இதுல வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதால் தான் கரெக்டான ஒரு டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி கரெக்டான இடங்களை சூஸ் பண்ணி வெறும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது சர்ஜிக்கலா பிரிசிஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து இந்தியா நடத்திய தாக்குதல் தான் ஆபரேஷன் சிந்தூர். இன்னும் அந்த வடுவுல இருந்து பாகிஸ்தான் நிச்சயமா வெளியே வந்திருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இவங்க நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் புரியுற மாதிரி அப்படின்னா தலிபான்களோட ஹெட் குவார்டர்ஸை தாக்கியிருக்கலாம், தலிபான்கள் மிக முக்கியமாக இயங்கக்கூடிய பகுதிகளை தாக்கியிருக்கலாம், ஆனா பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கியிருக்கிறாங்க. சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் ஆட்சியாளர்களையும் சரி மக்களையும் சரி வெறுக்க தொடங்கி விட்டார்கள். இரு நாட்டு மக்களும் வந்து இப்போ வந்து விரோதிகளாக நிறுத்தி இருக்கிறது இந்த இஸ்லாமாபாத்துடைய மூளைக்கெட்ட அரசாங்கம். இப்போ அக்டோபர் 9ஆம் தேதி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறாங்க. அதற்கு ரிட்டாலியேஷனா 2 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 11ஆம் தேதி எல்லையில் இருக்கக்கூடிய சாமன் செக்டார்ல ஆப்கானிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம ரொம்ப மூர்க்கத்தனமான தாக்குதல். அது தலிபான்ஸ் வந்து தே ஆர் வெல் ட்ரெயின்டு. அதே மாதிரி வந்து ஒரு தாக்குதலை எந்த அளவுக்கு தீவிரமாக செய்யணும், அதே டைமில் வந்து லோஸ் ரேஞ்சிலையும் செய்யணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக இருக்கிறவங்க அவங்க. ஸோ இப்போ அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 23 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து அந்த செக்டாரில் வந்து கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டதோட நிக்கல. என்ன பண்றாங்க தலிபான்ஸ் அப்படின்னா பாகிஸ்தான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 25 போஸ்ட் வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இஸ்லாமாபாத் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒதுர ஆரம்பிச்சிருச்சு.